வருது? காலையில அந்த பிரெண்ட் பூரி தான் சாப்பிட்டேன், அதுக்கு போய் இப்படி தூக்கம் வருது. சரி மருமவள்கிட்ட ஒரு டீ இல்லைன்னா ஒரு காஃபியாவது வாங்கி குடிப்போம். மருமவளே மருமவளே. சொல்லுங்க தே, என்ன தே, என்ன வேணும்? அதுவாம்மா, காலையில அந்த 2 பூரி சாப்பிட்டது ஒரு மாதிரியா தூக்கமா வருதுமா, டயர்டா ஃபீல் ஆகுது. அதனால நீ என்ன பண்ற, ஒரு டீ இல்லை ஒரு காஃபி போட்டுவோம்மா. சரி தே, சரி தே, டீயை குடிங்க. சரிம்மா குடிக்கிறேம்மா, குடிச்சிடுறேம்மா குடிச்சிடுறேன். சரி தே, சரி தே, டீ குடி. அப்படியே டீக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பிஸ்கட்டு வறுக்கி ஏதாவது எடுத்துட்டு வாம்மா. சரி தே, சரி நான் கொடுக்குறேன். நீங்கள் இதெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. நான் போய் அப்படியே அந்த பக்கத்து வீட்டில் அந்த அக்கா கூப்பிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. நானும் இன்றைக்கி வேலை சீக்கிரம் முடிக்கிறோன்னா அன்றைக்கி தான் வரேன்க்கா, வேலை கிடக்குதுன்னு நானும் போகவே இல்லை. சரி இன்றைக்கி ஒரு எட்டு அந்த அக்காவை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு இருக்கிறேன். சரி நான் போயிட்டு வந்துடுறேன் தே. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, வீடு கூட்டிட்டேன், துடைச்சிட்டேன், துணி துவைச்சிட்டேன், பாத்திரம் விளக்கிட்டேன், சோறும் காலையில் ஆக்கிட்டேன். அதனால் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு தே. அதனால் நான் போய் ஒரு எட்டு அந்த அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன் தே. சரி சரி நீயும் போயிட்டு வா, ஏன்னா நீயும் வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்குற, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு. சரி போயிட்டு வா. அப்புறம் அதுக்குன்ட்டு அங்கேயே பொழுது நிற்கும் கிடக்காத, சரியா? போயிட்டு கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு வா. சரி தே, சரி தே, வந்துடுறேன், போயிட்டு வரேன் தே. சரி போயிட்டு வா. என்ன நம்ம அத்தை இன்றைக்கி போகிறேன்னு சொன்னோன்னே எந்த குறையும் சொல்லாமல் அமுச்சு விட்டாங்க. எப்பப்பா நம்ம அத்தை சொல்லும்போதே நம்ம இந்த இடத்த காலி பண்ணிடலாம். ஏக்கா ஏக்கா, என்னக்கா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சாக்கா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் உன்னை 2 நாள் முன்னாடியே வான்னேன், நீ தான் எங்கே இந்த மாமியார் கேள்வி தான் விட மாட்டேங்குது. டிஃபன் செஞ்சு கொடுத்தா திருப்பிட்டு ஒரு காப்பி கேட்குது, காப்பியை கொடுத்தோம்னாக்கா இன்னும் ஏதாவது ஸ்நாக்ஸு கேட்குது, மாறி மாறி அதுக்கு மத்தியானம் சோறு இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு நவுற முடியல. பொழுதுனிக்கும் பத்தாதுக்கு துவிட கூட்டணும், பாத்திரம் வளர்க்கணும், துணி துவைக்கணும். ஐயோ இடையில வேற இந்த நாற்று வேற வந்துடுது, அதுக்கும் செய்யணும். அப்புறம் வீட்டுக்காருக்கு வேற நம்ம பாக்ஸில் சோறு கட்டி அனுப்பணும். எனக்கு சரியாக இருக்குது போங்கக்கா. எங்கக்கா நவுற முடியுது? இன்றைக்கி தான்க்கா எல்லா வேலையும் நீங்கள் சொன்னீங்களாக்கா, அதனால் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி கிளம்பியே ஆகணும்னு ஒரே மூச்சா கிளம்பிட்டாக்கா. நான் எப்படியோ மாமியார் கிட்ட கேட்டேன், அதுக்கு திங்கிறதுக்கு தட்டு நிறையா போட்டு கொடுத்தா தின்னுக்கிட்டு டிவியை பார்த்துட்டு போயிட்டு வந்துடும். அதனால் நைஸாக வந்துட்டேன்க்கா. நான் அது பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். அந்த டிவி இல்லைன்னு வச்சுக்கோங்கக்கா, அடுத்து நான் என்ன செய்யலான்னு மண்டையை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கேன். ஏதோ அது ஓடுறதுனால மண்டை மூளைலாம் அதில் கொஞ்சம் வேலை செய்யுது. தனியாக உட்காந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டிவி மட்டும் இல்லை அப்படின்னா கிளவி இன்னும் கொஞ்சம் ருத்துற தாண்டும் ஆடுவோம். நல்ல வேலைக்கா, இந்த டிவியை பார்த்துக்கிட்டாச்சும் இருக்குது. அதான்க்கா தப்பிச்சு பொழைச்சி வந்துட்டேன்க்கா. நான் சாப்பாடுலாம் செஞ்சுட்டியா? செஞ்சுட்டேன். ஒன்றும் காலையில் பூரி போட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றும் முடியல, காப்பி கெடிச்சு சரினை போட்டு கொடுத்துட்டு திங்கிறதுக்கு பிஸ்கட்லாம் கெடிச்சு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா புளிசோறு மாதிரி காலையிலே எல்லாம் கிண்டி வச்சுவிட்டேன். அதனால் ஒன்றும் வேலை இல்லை. அக்கா நீங்கள் என்னக்கா செஞ்சீங்க? நானா சாம்பார், ரசம், அப்புறம் ஒரு பொரியலோடு விட்டுட்டேம்மா. சரிக்கா சரிக்கா. அப்புறம் என்ன தான் பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சா நம்மளுக்கு அதானே வேலை. என்ன டிஃபன் செய்கிறது, என்ன மதியானத்துக்கு செய்கிறது, அப்புறம் பார்த்தா நைட்டுக்கு என்ன செய்கிறது. நம்மளுக்கு இந்த மண்டை மூளை இதுலேயே வீணாக போகுது. விடிஞ்சா இதான் கவலையாக இருக்குது போங்க. நம்மளுக்கு அடுப்படி வேலை தான் சரியாக இருக்குதுக்கா. சரி சரிக்கா, வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப கதைலாம் பேசி அளந்துக்கிட்டு இருக்காத, சீக்கிரம் வந்து சேருன்னு வேறு. வரும்போதே எனக்கு ஆர்டர் போட்டு தான் அனுப்பிச்சுக்கா. இப்போ நான் லேட் ஆச்சுன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்தாருன்னா அங்கே 1க்கு 2 வத்தி வச்சு போடுங்கா. நான் போய் சீக்கிரமாக ஆஜர் ஆகுறேன், சரியாக்கா? போயிட்டு வரேன்க்கா. இன்னொரு நாளைக்கு வரேன்க்கா, கொஞ்சம் சீக்கிரம் கூட வரேன். போயிட்டு வரேன்க்கா. உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் மனசுக்கு ஆறுதலாக இருக்குக்கா, அதான்க்கா. சரிக்கா வரேன்.